கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்த அனுபூதி விளக்கம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கடலே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கடலே. இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும். என்ன, நீ வரப்போகிற பாட்டுங்கள்லாம் ரொம்பவே நுணுக்கமான விஷயங்களை சொல்கிற பாட்டுங்க. இது வரைக்கும் சொன்ன சங்கதிங்க அத்தனையும் சேர்த்து வச்சு முத்து முத்தாக சொல்லியிருக்காரு அருணகிரியார். கவனமாக கேளு என்றபடி தொடங்கினான் மயிலை மன்னார். அவனே அப்படி சொன்னதும் அந்த திண்ணையே கொஞ்சம் பரபரப்பானது. நான் முன்னாடியே சொன்னது போல் கொத்து கொத்தா பாட்டுங்களை அமைச்சு பாடியிருக்காரு இந்த அனுபூதியில். அதுலேயும் இந்த பாட்டுக்கு இதை ரொம்பவே அருமையான பாட்டு. வரியே ரொம்ப ரொம்ப அம்சமாக போட்டிருக்காரு. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கொக்கையை போட்டு அப்படியே ஊடகமாக தனக்கு என்ன நடந்துச்சுன்றதை சொல்லாமல் சொல்லி நமக்கெல்லாம் புரிய வைக்கிறாரு. இதில் இந்த வரிக்கு பலவிதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். அதில் 1-2 மட்டும் இப்போ பார்க்கலாம். மனசை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு, நீ இது மாதிரி என்னை கஷ்டப்படுத்தலாமா, உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படிலாம் இம்சப்படுத்துறேன்னு கோவிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மனசையே பார்த்து நீ இந்த மாதிரி நடந்துக்கினா உனக்கும் எனக்கும் எம்மா பெரிய பரிசு காத்திருக்குன்னு ஆசை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தன்னோட வழிக்கு இஸ்துக்குன்னு வந்து, இதோ பாரு நீ கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தியானா எனக்கு உனக்கு இந்த ஆசைன்றது அத்துப்படும். அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள குட்டி சொத்து சொகன்ற எல்லாத்துக்கும் பின்னாடி அலையாமல் அந்த முருகன் காலடியிலேயே உளுந்து கிடக்கலாம். அவனாக பார்த்து நம்ம நிலையை கண்டு மனசு இழகி போய் நமக்கு அருள் பண்ணுவான். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். தங்கிட்ட வந்தவங்களை அவன் காப்பாற்றாம விட மாட்டான். நைஸ் பண்ணி தன்னோட மனசை இப்படி அந்த தூரத்தை விட்டாந்துட்டாரு. இதுக்கு பரிசா அவருக்கு கிடைச்சது என்னான்றது இப்போ சொல்கிறார் இந்த கேள்வி மூலமாக. நல்ல கவனி. சாடும்னா அழிக்கிறதுன்னு பொருள். தனி வேலுன்னா தனக்கு சமமே இல்லாத வசந்த வேலுன்னு சொல்லலாம். அது எத்த அழிச்சது சூரனை, அவரோட கூட வந்த அசுரப்படைகளை. அதுவாவா சாவடிச்சது? நம்ம முருகனோட கரணினால மட்டுமே எதிர்த்து வந்த எல்லாரையும் அந்த தனிவேலு அழிச்சது. அப்படியாப்பட்ட தீரனான கந்த கடவுள் தன்னோட திருப்பாதங்களை எடுத்து இவரோட தலைமையில் வச்சு, இத்தவனோட தலைமையில் பூ மாதிரி வச்சுக்கோன்னு சூடிக்கோன்னு தந்தார். இத்தனையும் சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத பச்சை பாப்பா மாதிரி போய் நான் என்னான்னு சொல்கிறதுன்னு அப்பாவியா இவர் கேட்குறாராம். இது ஒரு அர்த்தம். இப்போ இதையே இன்னொரு விதமாக பார்ப்போம். சரணம்னா பெருமையெல்லாம் சொல்லி பாடுறதுன்னு சொல்லலாம். நீ கூட சாமியே சரண ஐயப்பான்னு அடிக்கடி பாடுவியே, அது மாதிரின்னு வச்சுக்க. வாழ்க்கையே வெறுத்து போய் கோபுரத்து மேலே ஏறி நின்றுக்குன்னு அங்கேருந்து குதித்து சாவலான்னு விழுந்தவரை தன்னோட 2 கையிலுமா தாங்கிக்கின்னு இனிமேல் நீ என்னையை பற்றி மட்டும் பாடுன்னு சொல்லிட்டு நான் இன்னான்னு பாடுவேன் முருகான்னு முடித்தவருக்கு முத்தத்தருன்னு ஒரு அடியமாக சரணமாக எடுத்து கொடுத்தார். அதுக்கப்பால் இவர் வரிசையாக பாடிக்கினே முருகன் மேலே ஒரு பாமாலையே சுடிட்டார். இப்படி ஒரு கருணை எனக்கு பண்ணிய முருகா, இந்த கருணையை நான் என்னான்னு சொல்கிறதுன்னு கதற மாதிரியும் எடுத்துக்கலாம். இதில் வர்ற அடுத்த 2 வரிக்கு அது சொல்கிற பெருமை என்னான்னு இப்போ பார்க்கலாமா? வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கடலும். தன்னோட தலையில் சூடிக்கிறதுக்காக இந்த முருகன் கொடுத்த அந்த கால்விங்களை பற்றி, அத்தோட பெருமையை பற்றி இதில் சொல்ல வர்றாரு அருணகிரியார். கமழும் கடலேனா மணக்கிற வாசனையாக்கிற காலடிங்களேன்னு அர்த்தம். என்ன மனம் அப்படியாப்பட்ட வாசனை? வீடுன்னு வார்த்தை. மோட்சம் முக்தின்னு அர்த்தம். தன்னை வேண்ட அடியாரங்களுக்கெல்லாம் முருகனோட 2 திருவடிங்களும் மோட்சத்தை கொடுக்குது. அது கத்தாப்பில் சுரர் மாமுடி, சூரனால் அடிமையாக கடந்து கஷ்டப்பட்ட தேவர்களை எல்லாம் விடுதலை பண்ணி அந்த முருகனோட காலடியில் இவங்கள்லாம் போய் சரணாகதி பண்ணுறாங்க. அவங்க தலை மேலெல்லாம் இவரோட பாதம் படுதான். அதனால் அதுங்களும் மணக்குதான். இப்போது வேதமும்னு சொல்கிறார். இந்த விஷயத்த இந்த அனுபூதி பாட்டுகளில் பல தபா சொல்லியிருக்காரு அருணையார். பிரம்மா சிவன் கதை தான். 4 வேதம் கீது, ருக்கு, யஜுரு, சாமம், அதர்வணான்னு. அந்த 4த்துக்குமே ஆதாரம் ஓம்ன்ற சொல்லு தான். அதுக்கே அர்த்தம் சொன்ன ஒரு முருகன். அவரால் இப்போது இந்த 4த்துக்குமே ஒரு பெருமை வந்துருச்சான். இந்த 4 வேதத்துக்குமே ஆதாரமாக நிற்கிறவர் தான் சாமினார். நிற்கிறாருன்னா அப்போ அதுங்க மேலெல்லாம் படுறது இந்த திருவடிங்க தானே. அதுங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வாசனை வந்துடுது. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது வெங்காடும் புனமும்.
சூரனை கழிச்சதுக்காக இந்திரன் தானாக வந்து தேவானை அம்மாவை கிரியா சக்தியை இவருக்கு கண்ணாலம் கட்டி வச்சார். ஆனால் காண்டிக்கு வள்ளியம்மா கதை அப்படி இல்லை. இவராக தேடிக்கின்னு போய் காடு மேலெல்லாம் சுற்றி அலைஞ்சு படாத பாடெல்லாம் பட்டு கொதிக்கிற வெயிலில் காட்டில் இருக்கிற கல் முள் மேலெல்லாம் தன்னோட காலடி நோவை நடந்தாருன்னு நீ கூட முன்னாடி பாடியிருக்கிய. அதான் இந்த வெங்காடு. அந்த அம்மா காவல் காத்துக்கு நின்னாங்களே, அந்த தெனப்புறத்துக்கும் போய் அந்த அம்மா கொடுத்த ஏச்சு பேச்செல்லாம் மறுக்கு பேசாமல் வாங்கிக்கினார. அந்த அம்மா கொடுத்த ஏச்சு பேச்சையெல்லாம் மறு பேச்சு பேசாமல் வாங்கிக்கினார் இல்லையா, அந்த கதையைத்தான் இந்த புனம்ன்ற ஒரு வார்த்தையில் சொல்லி காட்டுறார். இச்சாசக்திக்காக இவரோட பாதங்கள்லாம் பட்டு அந்த வெங்காடும் புனமும் இப்பவும் மணக்குதான். இவருடைய மணப்பான கால்கள் வந்து அந்த காடு மேலேயும் அந்த புனத்து மேலேயும் திரைப்புணத்து மேலேயும் பரவுனதுனால இப்பவும் அது மணந்துட்டு இருக்குதான். இப்படியாப்பட்ட பெருமையான முருகனோட சரணங்கள் ரெண்டும் இவரோட தலையிலையும் பட்டதும் இப்போ அருணகிரியாரோட திருப்புகளும் மணக்குதுன்றதை இந்த வரியில் சொல்லி புரிய வைக்கிறார் என சொல்லி முடித்தான் மயிலை மன்னார். மறுபடியும் கேட்டுக்க. வெங்காடு புனம் அந்த போல் சுரர் முடி அது மாதிரி 4 விஷயத்தை வேதம் இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த 4 வேதத்துக்கு வந்து வேதத்து மேலேயும் இவர் கால்பட்டது, தேவர்களுடைய தலைமையிலையும் இவருடைய கால் படுது. அதே போல் திறப்புணத்தில் அந்த வனம் முழுக்க நடந்ததுனால கால் முள்ளு மேலே நடந்ததுனால அந்த புனமும் இவர் கால் பட்டது, அந்த வெங்காடும் வந்து இவர் கால் பட்டதுனால அது எல்லாமே மணந்துருக்குது. அதே மாதிரி என் தலையிலையும் காலை வச்சு எனக்கு முத்தியத்தை கொடுத்து இவ்வளோ பாட்டை பாட வச்சு அந்த பாட்டினால அந்த திருப்புகளை பாட வாய் மணக்கம்னு ஒரு அம்மா பாடுவாங்களே, அதுபோல் இந்த மணக்கிற விஷயத்தை வந்து திருப்புகளையும் மணக்க வச்சிருக்காரு இந்த முருகன் நமக்காக அப்படின்னு இதில் வந்து ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறாரு. சொல்லுமதோன்னு இவர் சொன்ன ரொம்பவே விசேஷமான பிரயோகம்டா. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாளே, அது மாதிரி அந்த ஆனந்த அனுபவத்தை இப்போ என்னால் விளக்க சொல்ல முடியலையே என்று திகைச்சு போய் நிற்கிறார் இந்த ஒரு வார்த்தையில். சொல்லுமதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கமழும் கடலேங்கிறத கூட கடலே கமழும்னு அர்த்தம் பண்ணிக்கலாம்னு தோன்றது என்றார் சாம்பு சாஸ்திரர். கமழும் கடலேன்னு சொல்லலாம், அல்லது கடலே கமழும் அப்படின்னு சொல்லிடலாம். அதான் சொன்னேன்னு சாமி, இந்த பாட்டுக்கு பல விதமாக அர்த்தம் சொல்லலான்னு என்னை சொல்லி விகல்பம் வந்து சிரித்தார் மயிலே வந்தார். ஆமாண்டா, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம நாயர் சொல்லிட்டு இருக்கானே, அது மாதிரி ஓம் சரவணபவ மந்திரத்தை மட்டும் விடாமல் சொல்லிட்டு இருந்தாலே போருண்டா, அவரோட அருள் தானாக வந்து சேரும் என கை கூப்பினார் சாஸ்திரிகள். ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை, முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க, கணபதி எல்லாம் தருவான்.